என்ன பண்ணேன் அப்படின்னா அடை தோசை தான் பண்ணியிருந்தேன். மில்லட் அடை தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்து பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் பண்ணியிருந்தேன். அப்பாவுக்கு வந்து சுகர் அதிகமாக இருந்ததுனால மோஸ்ட்லி மில்லட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் மிச்சம் மீதி எங்கள் வீட்லேயும் கிடந்தது. இதில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா குதிரைவாளி ஒரு 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். அதுதான் மீதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெனரிசி ஒரு 1/4 டம்ளர், சிகப்பரிசி 1/4 டம்ளர், ராகி 1/4 டம்ளர், 1 ஸ்பூன் வெந்தயம் யூஸ் பண்ணியிருந்தேன். இது கூட வந்து நான் கருப்புளுந்து ஒரு 1/4 டம்ளர் யூஸ் பண்ணேன். என்கிட்ட கருப்புளுந்து தான் ஸ்டாக் இருந்தது அப்படின்றனால நான் கருப்புளுந்து தனியாக ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது தோல்லாம் எடுக்கணும் அப்படின்றனால. இந்த மில்லட்ஸில் வந்து என்ன ஒரு இது அப்படின்னா நம்ம நிறைய டைம் கழுவுற மாதிரி இருக்கும், நிறைய அழுக்கு வரனால கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஃபஸ்ட்டே கழுவாமல் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் கழுவுனேன். ஒரு 1/2 hour பக்கமாக நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நல்லாவே அழுக்குலாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்பயும் வந்து நம்ம ஒரு 5 தடவைக்கு மேலே தான் கழுவுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா வந்து இது அரையவே அரையாது. இந்த ராகிலாம் வந்து சுத்தமாக அரையாது. மிக்ஸி தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மிடில் ஜார் தான் கரெக்டாக இருக்கும். நடு ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஜாரும் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், பெரிய ஜார் வந்து சரியாக அரைக்காது. இது தோலும் அடை தோசை அப்படின்றனால இதுக்கு வந்து நான் தக்காளி, வரமிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டேன். நம்ம பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றனால நான் பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மில்லட்ஸ் அது கூட வந்து கொஞ்சமாக தோல் நீக்கணும். கருப்புலேருந்து மோஸ்ட்லி கொஞ்சமாக மட்டும் தோல் நீக்கிடுவேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க தோல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சு சாப்பிட்றது இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.